துணியெல்லாம் துவைச்சு அதை காய போட்டுருங்க. நாளைக்கு வரும்போது அதெல்லாம் எடுத்து மடிச்சு வைக்கணும். சரிங்கம்மா. நாளையில இருந்து கொஞ்சம் சீக்கிரம் வர பாருமா. இவ்வளவு லேட்டா வந்தா சரியா இருக்காது. இல்லம்மா, நாளையில இருந்து நான் சீக்கிரமாவே வந்துடுறேன். போய் வேலையை பாருங்க. ஒன்னும் எதுவுமே இல்ல. ஒரு பொண்ணு சிரிச்சு சிரிச்சு பேசுறதால கரெக்ட் பண்ணி பாக்கலாம்னு நினைச்சிருப்பான் போல. நான் அவன் அரவிந்தன்னு கண்டுபிடிச்சதும் மாட்டிக்கிட்டேன்னு எஸ்கேப் ஆயிட்டான். 4-5 நாளா எதுவுமே பேசல. நானும் சரிதான்னு தலை முழுகிட்டு நிம்மதியா இருக்கேன். ஷாலினி, அரவிந்த்க்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்னடி சொல்ற? ஆமா, இங்க பாரு, ஹெட் ஆபீஸ்ல இன்சூரன்ஸ் கிளைம் பண்றதுக்காக இந்த ஃபைல் வந்திருக்கு. ஆக்சிடென்ட் ஆனதால அவனுக்கு இடது கல்ல பிராக்சர் ஆயிருக்கான். ஒரு வேலை ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறதுனால கூட அவர் உன்னை காண்டாக்ட் பண்ணாம இருக்காரோ என்னமோ. நான் ஒன்னு சொன்னா நீ திட்ட மாட்டே. என்ன? அந்த மேனேஜர் சைக்கோ என்கிட்ட வந்து உன் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு, நீ 3 நாள்ல 50,000 ரூபாய்க்கு பாலிசி. மரியாதை வீட்டுக்கு வர போறியா இல்லையா? இப்போ முடியாதுமா. கதிரு, நீங்க என்ன வேணா சொல்லிக்கோங்க, என்னால வர முடியாது. மாப்பிள்ள பார்க்க வராங்க, நிச்சயம் பண்ண போறாங்க. நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா? ராதிகாவை எனக்கு பிடிக்காது, கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன். மறுபடியும் உன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கேன். காபி சாப்பிடுங்க, வந்துடுறேன். கொஞ்சம் வழி விடுங்க, வழி விடுங்க. இதோ பாரு, நீ இப்படி எல்லாம் பண்ணா நான் மாப்பிளையே வந்து நிப்பனா? என்னால முடியாதுமா. உன்னால முடிஞ்சதை பாத்துக்க. எனக்கு ஹோட்டல்ல நிறைய வேலை இருக்கு, நான் போனை வைக்கிறேன். என்னக்கா, என்ன சொல்றான்? ஆள் பெரிய மனுஷன் ஆயிட்டான்ல, அதனால நம்மள எல்லாம் இவனுக்கு இளக்காரமா தான் தெரியும். உள்ள எல்லாரும் கதிர் எப்ப கார்த்திகை மாசத்தோட கடைசி முகூர்த்தத்துல கல்யாணத்தை வச்சுக்கலாம். இதான் இன்னைக்கு முடிவாயிருக்கு. இடம் மட்டும் எங்கன்னு நீங்க முடிவு பண்ணி சொல்லுங்க. சரிங்க, ரொம்ப சந்தோஷம். வண்டியா தானா?